ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் சிஎஸ்கே எல்எஸ்ஜி. சூப்பர் சண்டேவோட டபுள் ஹெடரோட ஃபர்ஸ்ட் கேம் 3:30 கேம் சேப்பாக்கம் நடக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி இப்போ ஃபார்மை பிக்கப் பண்றாங்க திடீர்னு, ஒன்றும் புரியல. சிஎஸ்கே வந்து ஒரு இக்கட்டான பொசிஷன்ல இருக்காங்க. ஆல்ரெடி கேகேஆர் வின் பண்ணதுனால தேர் ஹேஸ் டு பி சம் ஆட் பாயிண்ட்ஸ் இந்த டேபிள் இருக்கு. ஸோ அதனால ஒரு 4-3 வின் பண்ணா கம்ஃபர்டபுள், பட் 4-4 வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கேம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓப்பனிங் தாட்ஸ் ஃபர்ஸ்ட். கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11 எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க இந்த கேம் ஈச் டீம்? சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். ஹோம் கேம் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க? எல்லா டீமுமே இக்கட்டான நிலைமையில தான் கண்ணா இருக்காங்க. நோ டீம் ஹஸ் காட் தேர் கியூ இன் தேர் ரைட். சன்ரைசர்ஸ் ஹாஸ் டு வின் ஒன் ஆஃப் தேர் நெக்ஸ்ட் 3 கேம்ஸ். மூணுக்கு மூணு தோத்தா வெளியே போயிடுவான் சன்ரைசர்ஸ். மூணுக்கு மூணுலாம் தோக்க மாட்டான் அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும், உங்களாலையும் சொல்ல முடியும். பட் இட் கேன் ஹேப்பன் த அதர் சைட். தட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி டீம். ஸோ எல்லா டீமுமே இக்கட்டான இதுல இருக்காங்க. டேஞ்சரஸ் டீம்ஸ் என்ன தெரியுமா? when you are playing the teams who they've got nothing to lose. LSG got nothing to lose. DC got nothing to lose. MI got nothing to lose. என் தலைக்கு மேல வெள்ளம் போன ஜான முழமென்ன அப்படின்னு வருவான். எப்படியும் நான் வெளில போயிட்டேன், ஒரு மேட்ச் ஜெயிக்கிறேனா ஜெயிச்சுட்டு போறேன், ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, ஐ வில் கம் அண்ட் என்ஜாய் அப்படின்னு வர்றவன் எந்த ஸ்டேக்கும் இல்லாதவனோட நீ ஜாக்கிரதையா ஆடணும். அதை விட்டுட்டு நான் ஒரு மில்லியன் தடவை சொல்லிட்டேன், போட்டு வீட்டை பிரிச்சு இறங்கி போட்டுடலான்னு நினைச்சு போனேன், ஒன்ன போட்டுருவான் அவன். யூ ஹாவ் டு ஃபாலோ த ப்ராசஸ். யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ வின் போத் த வின் ஃபேக்டர்ஸ் வித் த பேட் அண்ட் பால். தென் யூ காட் அ சான்ஸ்ன்றதுனால அவன் கடைசி பிளேஸ்ல இருக்கான். 2 மேட்ச் இருக்கு, 4 பாயிண்ட் நினைச்சு நீ போக கூடாது. டெஃபினெட்லி சிஎஸ்கே வில் கோ இன் டு திஸ் கேம் ஆஸ் ஃபேவரட்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கன்சிடரிங் எ ட்ரிக்கி 3:30 PM. அதனால பட் யூ டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அதான் சொல்லணும், எல்எஸ்ஜின்னு கிடையாது. இதை சொல்லி சொல்லி உங்களுக்கும் போர் அடிச்சிடும். எவ்ரி டீம் ஹஸ் காட் த கெப்பாசிட்டி டு அப்ஸ்டேஜ் எனி டீம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 185, பேட்டிங் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 192. அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், இங்க வின்னிங் ஸ்கோர் இஸ் நன் அதர் தேன் 192. 192 நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்டே ஆடி அடிச்ச தோத்துட்டீங்கன்னா probably the opposition of outbatted you or your bowled poorly is going to be the தீர்ப்பு. not just because you are 10 or 15 run short, wicket played well, மாதிரி ஃப்ளை ரூட் டஃபா இருக்கு, இது ரோடு டஃபா இருக்கு, டிரைவர் வந்து வண்டி எடுக்க மாட்டான்னு சொன்னா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இஃப் யூ ஸ்கோர் 192 யூ ஹாவ் அ சான்ஸ். ஸோ இங்க என்ன பண்ணும், அதான் நிறைய பேர் சிரிப்பேன் நான் கமெண்ட்ஸ் படிக்கும்போது, என்னையா அது 57 57 ஃபார் 2. அதுதான் இங்க வந்துட்டு கரெக்டா 6 ஓவர்ல அடிக்கணும். எல்லா மேட்சும் ஒரு டீம் 57 ரன் அடிச்சிருக்கு, எல்லா மேட்சும். போன மேட்ச் எம்ஐ சிஎஸ்கே ஆடும்போது எம்ஐ வாஸ் 57 ஃபார் 1. ஸோ 6 ஓவர்ல 57 ஃபார் 2. அதுக்கப்புறம் ஒரு 27 ஃபார் நோ லாஸ், விக்கெட் கொடுக்காதீங்க. 10 ஓவர்ஸ்ல 84 ஃபார் 2 போயிட்டீங்கன்னா ஒரு ஸ்லைட் மொமெண்டம். 45 ஃப்ரம் 11 to 15 2 விக்கெட் போனாலும் கடைசியில உங்களுக்கு 6 விக்கெட், ஒரு ஒன் செட்டில்டு பேட்ஸ்மேன் will get you between 58 to 63. that takes you to 192. இந்த லாஜிக்லயே போனீங்கன்னா ப்ராபப்ளி நான் சொல்ற விட ஒரு விக்கெட் கீழே விட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 7 ரன்ஸ். ஒரு 7 ரன் 8 ரன் மேல போக சான்ஸ் இருக்கு. தட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஆட் அட்வான்டேஜ் இயர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து சீமர்ஸோட எக்கானமி 10.14, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.26. அதனால ஸ்பின்னர்ஸ் இஸ் கோயிங் டு கம் தேர் அண்ட் ரன் த்ரூ த சைட். நோ, ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ ராங், ஐம் ஒன்லி டாக்கிங் அபவுட் தி எக்கானமி ஹியர். இப்ப சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி போகணும் போவாங்க. இப்ப ரொம்ப ஈஸி கிராக் பண்றது. நான் சொல்றேன், உங்களோட மாத்து கருத்து இருந்தா ப்ளீஸ் ஏட் ஆன். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வாட், ஊபில் பட்டேல், டிவால் பிரேவிஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, ஜெமி ஓவர்டன், அகீல் ஹுசைன், குர்ஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ் அண்ட் நூர் அஹமத், இம்பாக்ட்ஸ் முகேஷ் சௌத்ரி. எனக்கு தெரிஞ்சு எந்த தில்லுமுள்ளும் பண்ணாம இந்த பிளேயிங் 12 ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ்.
அதேதான் we will go unchanged அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அன்சேஞ்சா போவாங்க. எப்பவுமே சிஎஸ்கே வந்து எப்பவுமே அன்சேஞ்சா போவாங்க, எப்பயாவது ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப எல்லா மேட்சும் சேஞ்ச் பண்றாங்க, ஒரு கேம் அன்சேஞ்சா போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் அன்சேஞ்சா போவாங்க. எல்எஸ்ஜி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க? பிகாஸ் இந்த ஒரு 330 கேம்ல வந்து ஒரு ட்ரப்பிங் வாங்கினாங்க ஜிடி கிட்ட. எல்எஸ்ஜி அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? விக்கெட்டை ஸ்லோவே ஆக்க ட்ரை பண்ணுவாங்களா சிஎஸ்கே? இவங்களோட 11 எப்படி இருக்க போகுது எல்எஸ்ஜிக்கு? எனக்கு தெரிஞ்சு யூஸ்டு பிச்சை ஆடணும். நிறைய யூஸ் பண்ணி ட்ரையா இருக்கிற பிச்சை ஆடணும். வாட் எவர் பிச் இட் இஸ் 330ல எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹாட் சன்னு. இப்போ லிட்டில் இன்ஜுரின்னு சொன்னார் ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு. அது எந்த அளவுக்கு என்னன்னு எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்க. இப்போ நான் அவங்க எப்படி போவாங்கன்னா அர்ஷின் குல்கர்னியை அவங்க டிராப் பண்ண மாட்டாங்க. they'll give him another chance. So Arshin Kulkarni will open with Mitch Marsh, Niklas Puran, Rishabh Pant, Aiden Markram, ஜார்ஜ் இங்கிலீஷ் ஃபிட்டான ஜார்ஜ் இங்கிலீஷ் அவர் ஃபிட்டாலன்னா அக்ஷத் ரகுவன்ஷி, ஹிம்மத் சிங் பதில ஐ வில் பிளே முகுல் சௌத்ரி. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஹிம்மத் சிங் இஸ் அ வெரி குட் பிளேயரு. நம்பர் 7ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வந்த உடனே மோட்டார் போட்டு மாதிரி 6 அடிக்கணும். ஹிம்மத் சிங் வந்து ஒரு கிளாசி பிளேயரு. ஸோ முகுல் சௌத்ரி ஹேஸ் டு ரீப்ளேஸ் ஹிம்மத் சிங். அதை பண்றாங்களா தெரியாது. ஆஃப்டர் தட் ஷோ ஷாபாத் அகமது இஸ் அ கேப்பபிள் பேட்ஸ்மேன். திருப்பி சொல்றேன், நான் அவர் என்ன சொல்லுவேன்னா ஹாஃப் அ பவுலர்னு சொல்லுவேன். ஹாஃப் அ பவுலர் ஹாஃப் அ பேட்ஸ்மேன். அவரால் பேட்டிங்லேயே ஒரு 20 ரன் அடிக்க முடியும், 2 ஓவர் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாதுன்னு. பட் நீங்க வந்து சொன்னீங்க போனதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபீல்டுக்கு அவர் போட்டாரு அப்படின்னு. மணிமாறன் சித்தார்த் should ideally play after that show with ஷாபாஸ் அகமது. அவங்க எப்படி யோசிப்பாங்க, நம்பர் 8ல எனக்கு ஒரு பேட்ஸ்மேனும் இருக்கான், ஒரு பவுலரும் போடுறான், they will keep ஷாபாஸ் அகமது, பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி, திக்வேஷ் பத்தி. இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஈதர் மயாங்க் யாதவ் ஆர் ஆவேஷ் கான். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற பிச்சில் இங்க குத்தி இங்க நீ நிறுத்தின அப்படின்னா, இன்னொன்னு சொல்றேன், தூபைக்கும் இங்க போட்டா ப்ராப்ளமு, டிவால் பிரேவிஸுக்கும் இங்க போட்டா ப்ராப்ளமு, கார்த்திக் சர்மாக்கும் இங்க போட்டா ப்ராப்ளமு. ஸோ நான் எப்படி யோசிப்பேன், ஐ வில் ஸ்டில் பிளே மயங்க் யாதவ், கிவ் அம்ப்ரல்லா ஃபீல், போல் ஸ்ட்ரைட் டு விக்கெட், ஷார்ட்டர் லென்ஸ், நாட் ஹியர் டு த பாடி போட விடுவேன் நான். மிடாஃபியும் உள்ள வச்சுட்டு. ஆவேஷ் கான் ஹாஸ் ஆல்சோ பீன் லீக்கிங் ரன்ஸ். இப்படிதான் நான் போவேன். இதை தவிர வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அர்ஷின் குல்கர்னி ஆடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜார்ஜ் இங்கிலீஷ் ஃபிட்டா இல்லைன்னா, do you think they will try and bring George Linde, which can also be a good spin bowling option, considering Shahbaz Ahmed might bowl 4 overs or might not bowl 4 overs? திக்வேஷ் சத்தி போன மேட்சும் அடி வாங்கினாரு, கடைசி ஓவர் தான் நல்லா போட்டு டேர்ன் பண்ணாரு. இந்த ஐபிஎல் அவருக்கு சரியா வரல. ஜார்ஜ் லிண்டே இஸ் a able batsman who can do what Raghuvanshi can do. To get George Linde in, it's going to give you a cushion for another bowling option. அப்படி யோசிப்பீங்களா? ப்ளீஸ் ஆட் ஆன். 3 ஸ்பின்னு யோசிப்பாங்களோன்னு தான் டவுட்டா இருக்கு. ஏன்னா 8 hours ஆஃப் ஸ்பின் எஸ் ஓகே, பட் 12 hour ஸ்பின் போடணும்னு யோசிப்பாங்களான்னு தெரியல. 12 அஸ்வின் ஓவர் குல்கர்னி 4 ஓவர் ஷாபாஸ் கொடுப்பாரா? 4 ஓவர் திக்வேஷ் சத்தி கொடுப்பாரா? போன கேம் பார்த்ததுக்கு அப்புறம் 4 ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன கேம் மாதிரி விக்கெட் இப்படி இருக்கமான்னு தெரியல இங்க. பிகாஸ் ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் த திக்வேஷ் ரெட்டி அண்ட் ஷாபாஸ் அஹமத் 2 பேருமே கேம்ல இருப்பாங்க இந்த கேம்லன்னு தோணுது. ப்ரொவைடட் சிஎஸ்கே டின்ட் பேட் செகண்ட், இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் 2 பேருமே கேம்ல இருப்பாங்க கண்டிப்பா. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், கண்டிப்பா ஸ்பின்னரை வச்சு 8 ஓவர் போட பார்ப்பாங்க கம்ப்ளீட்டா. ஐ டவுட் ஜார்ஜ் லிண்டே வருவாரான்னு தெரியல, பட் மேபி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் சொன்ன பிளேயிங் லெவனும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. எனக்குமே நான் அந்த ஒரு திங்கிங்ல தான் இருக்கு. அர்ஷின் குல்கர்னியா பேக் பண்ணுவாங்க. they would just at least for the sake that they had a decent opening start, they would just try to stick on with Arshin Kulkarni. ஸோ இப்போ வந்து வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போது, டே கேம்ல வந்து என்ன நடக்குதுன்னு நிறைய கிரவுண்ட்ஸ்ல ப்ரிடிக்டே பண்ண முடியல. டப்புக்குன்னு விக்கெட் விட்டுறாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோ ஆடிடுறாங்க, அதுக்கப்புறம் அடிக்க போய் நடுவில் பெரிய பேசேஜ் ஆஃப் விக்கெட் ஃபால் பார்த்துட்டே இருக்கும் நிறைய டீம்ஸ்க்கு. டெல்லி இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க, எல்எஸ்ஜி கஷ்டப்பட்டாங்க, சிஎஸ்கே ஒரு கேம்ல கஷ்டப்பட்டாங்க மத்தியான கேம்ல, எஸ்ஆர்ஹெச் கஷ்டப்பட்டாங்க மத்தியான கேம்னாலே. ஸோ என்ன மத்தியான கேம்ல ஒழுங்கா பண்ணினா அந்த வின்னிங் ஃபேக்டரை டிக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எட்ஜி யார் பக்கம் கொடுக்க போறீங்க? புதக்குழி ஃபேஸ் எல்லாம் எங்க இருக்கு சென்னையில? நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, யூ ஜஸ்ட் கெட் கேரிட் அவே பை சீயிங் ஸ்கோர்ஸ் வாட் அதர்ஸ் ஆர் புட்டிங் இன் பவர் பிளே. பீப்புள் ஆர் ட்ரூலி ரோஸ்டிங் சிஎஸ்கே. எல்லா எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க, பஞ்சாப் 6 ஓவர்ல 90 அடிக்கிறான்,
சன்ரைசர்ஸ் 6 ஓவர்ல 90 அடிக்கிறான். அவனோட டீம் போட்டு அடிக்கிறாங்க. டெம்ப்ளேட் ஒரு மாதிரி, இவங்களோட டீம் டெம்ப்ளேட் ஒரு மாதிரி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 90 ரன் அடிக்க போறாங்க. முதல் ஓவர்ல 11 for 2, ருத்ராஜும் அவுட்டு, சாம்சனும் அவுட்டு. சிஎஸ்கேவால ரெக்கவர் ஆக முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்ட கேள்வி 135 ரன் அடிப்பாங்க, 135 அடிப்பாங்க. அதை நீ யோசிக்கணும். அவனுக்கு கிளாசன் இருக்கான், இஷான் கிஷன் இருக்கான், சலீல் அரோரா, நிதிஷ்குமார் சரண் ரெட்டி. ரவிச்சந்திரன், நிதிஷ்குமார் ரெட்டி படப்படையா வராங்க. இங்க வந்து டிவால் பிரிவிஸ் அரை வால, சிவம் துபே அரை வால, கார்த்திக் சர்மா வந்து செகண்ட் ரோல் ஆடி இருக்காரு. மேட்சை ஜெயிச்சு கொடுக்கல. ஒரு 125 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிறோடைய மேட்சை ஜெயிச்சு கொடுக்கலங்கும் போது அவன்கிட்ட என்ன இருக்கான்னு நீ பார்த்து கிரிக்கெட் ஆடினா உன்னோட ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பொறுத்து நான் எப்படி ஜெயிக்கணும்னு பார்ப்பேன். இந்த 192 எப்படி எடுக்கணும்னு நான் பார்ப்பேனே ஒழிய அவன் இவ்வளோ அடிக்கிறான் அவன் இவ்வளோ அடிக்கிறான்னு அடிக்க போய் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பாதாளத்துல போறதே ஒழிய. இப்ப நான் பார்த்து உங்களுக்கு வந்துட்டு சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் 57, 10 ஓவரில் 84, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோஸ் டு 127, 130 இன் 15 ஓவர்ஸ்னா போவியா 15 ஓவரில் 127 அடிச்சுன்னு எவன்டா ஜெயிக்க போறான்? The moment you think about it, that's how you conquer conditions. If you go against this way, you're going to put yourself into massive trouble. So first 8 over batting last game, MI 70 for 2, CSK 80 for 2 அதை டிக் பண்ணாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் சொல்லணும், அந்த 3 ஓவரை தாண்ட 100 கீழே அடிக்க மாட்டேன்றாரு. 2 குட் நாக்ஸ் ஆடினார் ருத்ராஜ் கேக்வாட். போன மேட்ச் அன்பார்ச்சுனேட் அவுட் ஆட்டர் இஸ் டியூ. ஊரில் பட்டேல் வந்து ஒரு 20 ரன் குயிக் ஃபயரா அடிக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திஸ் பேட்டிங் டாப் 3 ஸ்லோலி கெட்டிங் என்ன. இங்க they totally rely on மிச்சல் மார்ஷ். ஓகே, டோட்டலி ரிலை ஆன் மிச்சல் மார்ஷ். அஸ்வின் குல்கர்னி திருப்பி சொல்றேன், இஸ் a technically sound beautiful player. Don't take anything away for granted. It's a super player. அந்த T20 மோடுக்கு வர முடியுமா ஒன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நிக்லஸ் பூரன் இப்ப 2 மேட்சா தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இஸ் கோயிங் டு பி டெஸ்டட் இயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஸ்லோ பிச்ல ஆன் த ரைஸ் அடிக்க போனான்னா ஒருவேளை அர்ஷினோ மார்ஷோ பர்டிகுலர்லி மார்ஷ் குவிக் அவுட் ஆகி இவருக்கு உள்ள வந்தாருன்னா அந்த எட்ஜ் டெஃபினட்டா வந்து சிஎஸ்கேக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இங்க வந்து இப்போ போன மேட்ச் நல்லா போட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் எக்கானமி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சிஎஸ்கே ஹாஸ் பீன் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட். சிஎஸ்கே 6 ஓவர்ல 51 ரன் 2 விக்கெட்டு. அவங்க வந்துட்டு 8 ஓவர்ல 67 ரன் 1 விக்கெட்டு. இப்ப 100 வந்துட்டு இவங்களும் வந்து டாப் ஆஃப் த கேம்ல இருக்காங்க. மார்ஷ் அண்ட் அர்ஷின் டு பேட். அதனால டெஃபினட்டா அகில் ஹுசைன் இஸ் கோயிங் டு ஓபன் த bowling. நூர் அஹமத் ஹாஸ் பீன் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். திக்வேஷ் சதி ஸ்ட்ரகிளிங். ஷாபாஸ் அஹமத் இந்த மேட்ச் தான் ஆடிக்க மேட்ச் தான் போலிங்கே போட்டிருக்காரு. 2 வருவாருலாம் தெரியாது. அந்த எட்ஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் will go with a decent edge of 55-45 என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி ப்ளீஸ் ஏடா. இது வந்து இப்போ டே கேம்ன்றதுனால ஒரு கேம் சிஎஸ்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எஸ், எல்லாருமே பார்த்தோம். பட் ஆன் த ஹோல் வந்து சீசனே அப்படிதான் இருக்கு. மேலே கீழே தான் இருக்கு சீசனே. ஐ திங்க் தே ஃபவுண்ட் தேர் ஃபார்ம் இன் சம் பிளேசஸ் வேர் அந்த நம்பர் 3 பொசிஷன்ல வந்து ஊர்வில் ஆடுற ஒரு ரோல் வந்து பிரில்லியண்டான ரோல். ஸோ அது வந்து எப்படி வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் சிஎஸ்கே பார்க்கணும். எஸ், தெர் இஸ் அ லாட் ஆஃப் வெயிட் பீங் புட் ஆன் சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட். அவங்க அடிச்சே ஆகணும்னு. ஸோ இது வந்து ஐ டோன்ட் நோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் from my perspective, I feel a strong edge for CSK. I'm just going nuts today. I'm just going to go with 60-40 to CSK, provided அவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த ஜிடி கேம்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னாவது தெரிஞ்சிருக்கும் அந்த டே கேம்ல. ஸோ அட்லீஸ்ட் தேல் கம் ப்ரிப்பேர்ட். ஈவன் இஃப் தே கெட் பிளாஸ்டட் தட் இஸ் ஓகே, பட் தேல் கம் ப்ரிப்பேர்ட். என்ன பண்ணணும், டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் ஆடக்கூடாது, போலிங் போடணும் அப்படின்றத ஒரு மைண்ட்ல வச்சுப்பாங்க. எத்தனாவது நம்பர் பிச்சில் ஆட போறாங்க, 6ல ஆடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எத்தனாவது நம்பர் பிச்சில் ஆட போறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் மேடா ஒரு விக்கெட்டை கொடுத்தாங்கன்னா எல்எஸ்ஜியை வந்து டவுன் அண்ட் அவுட், அவங்க எங்கேயுமே நோவேர் நியர் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தாங்கன்னா கூட அதுக்கு இவங்க அகஸ்டம் பண்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடினாங்கன்னா ஐ திங்க் சிஎஸ்கே வில் ஜஸ்ட் டெஃபினெட்லி பிக் தெம் அவுட்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபேவரட்ஸ் ஃபார் சிஎஸ்கே தான் நான் நினைக்கிறேன் இந்த கேம்ல. அண்ட் த கிரௌட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வித் தெம். 4ல 3 வின் பண்ணுறது ரொம்ப சாத்தியமான விஷயம் கிடையாது. பட் இஃப் தே கேன் பிக் அப் திஸ் வின், this can change the momentum and give a lot of confidence going forward for the next 3 games. சொல்ல முடியாது 4ல 4 அடிச்சு மேல கூட போகலாம் 18 பாயிண்ட்டுக்கு, ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ 60-40 இஸ் மை வேர்டிக்ட். கேம் சேஞ்சஸ் யாரு கொடுக்க போறீங்க? இம்பார்ட்டன்ட் கேமு.
அதாவது என்ன சம்மவ் நிறைய பேர் என்னை திட்டுவாங்க இதுக்காக. பண்ட் இஸ் கோயிங் டு கெட் அ ஸ்கோர் பிட்வீன் 60 to 17 எனக்கு தோணுது. மிடில் நம்பர் 4ல வரப்போறாரு. அந்த 100 பண்ட், 100 இஸ் கோயிங் டு கெட் பண்ட் அவுட் இந்த ஃபர்ஸ்ட் 3 பால்ஸ் ஆர் பண்ட் இஸ் கோயிங் டு டேக் him on. 3 பால் பண்ட் சர்வைவ் ஆயிட்டாரு, பண்ட் இஸ் கோயிங் டு டேக் him on. ஒத்த கையில அடிக்க போறாரு, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ பண்ட் ஃப்ரம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நாளைக்கு பெருசா இருக்கு திருப்பியும் சஞ்சு சாம்சனுக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓவர் டு யூ விக்கி. பூரன் என்னமோ ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாரு பிடாக். எஸ்பெஷலி ஃபாஸ்ட் bowling அகேன்ஸ்டா கொஞ்சம் டேஞ்சரஸா தெரியுறாரு. சேப்பாக்ல கொஞ்சம் விக்கெட் நின்னு வரும்போது அவர் அந்த சுத்துல வந்து டீப் மிடில போவது கொஞ்சம் ஸ்கொயரா அந்த பக்கம் ஸ்கொயர் லெக்ல போகும்னு நினைக்கிறேன். பொறுமையா ஸ்லோவர் பவுன்சர் கின்சர் போட்டீங்கன்னா அடி கன்ஃபார்மா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிக்கலஸ் பூரன் ஃப்ரம் எல்எஸ்ஜி அண்ட் இங்க இருந்து ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி பிக் நாக் ஃப்ரம் ஊர்வில் பட்டேல். பிக் டியூ இருக்கு, சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இஸ் ஷோயிங் ப்ராமிஸ். ஐ திங்க் ஹில் டெலிவர் திஸ் கேம். ஸோ ஊர்வில் பட்டேல் ஃப்ரம் திஸ் சைடு. எட்ஜ் கொடுத்தாச்சு. ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல ஒரு சம கொஸ்டின் வச்சிருக்கேன். என்ன பேர் என்ன தெரியுமா? எலையாஸ் பீட்டர்சன் 3051. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, Hi P-Dog. Nowadays, IPL pitches are becoming too flat and 220 plus score feel normal. I personally feel bowlers are getting very little help from the pitch. Should pitches offer more balance between bat and ball? Also, will batters who dominate on these flat tracks, BCCI IPL pitches, struggle to play sensible cricket on tougher ICC pitches? Could this affect Indian cricket in the longer run, especially Test cricket, where patience and technique matter more than power hitting? கேட்டிருக்காரு. என்ன கேக்குறாருன்னா, 220 வந்து சர்வசாதாரணமா அடிக்கிறாங்க. ஐபிஎல் பிச்சஸ்லாம் பிளாட்டா சும்மா கான்கிரீட் மொசைக்கு தர மாதிரி நேஷனல் ஹைவேஸ் மாதிரி இருக்கு. பேட்டர்ஸ்லாம் வந்து பெசர்க்கா போறாங்க. எல்லாரும் இந்த பிச்சில் டமால் டிமில்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிசி ப்ரிப்பேர் பண்ற ஒரு டோர்னமெண்ட் பிச்சா இருக்கட்டும், இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற பிச்சா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. திஸ் வில் அஃபெக்ட் த பேட்டர்ஸ் கோயிங் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆர் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் கேக்குறாரு. ஒன்னு அவர் சொல்றதை நான் ஒத்துப்பேன். தேர் ஆர் டு ஹாவ் அ பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால். ஓகே, அதுக்குன்னு வந்து அந்த கரீபியன் பிரீமியர் லீக் நடக்கும் பாருங்களேன், ஒரு சில வென்யூஸ் எல்லாம் பேட்டிங்கே ஆட முடியாது. கால் பூட்ல பட்டால எல்பிடபிள்யூ வரும். அந்த மாதிரி ஓ, பவுலர்ஸுக்கு ஃபேவரா 145 அடிச்ச சான்ஸே கிடையாது. இப்படி உட்காந்துருவேன் நான். அடுத்து நெக்ஸ்ட் தூக்க 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 அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 220 அடிச்சுட்டு சரி 2 hours டு ஸ்பேர்னு சொல்லக்கூடாது. தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் அ பேலன்ஸ் வேர் இவ்வளோ ட்ரூ ஆஃப் பால் பயங்கரமா வரவே கூடாது. கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கணும், கொஞ்சம் ட்ரை கிராஸ் இருக்கணும், கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். ஒரு 180 190 நான் ஐபிஎல்ல இருந்த வரைக்கும் 2008 இருந்து 2019 வரைக்கும் நான் ஐபிஎல்ல இருந்தேன். அப்பயும் கிறிஸ் கெயில் 275 அந்த 270 நம்ம நாங்கள் அடிச்சோம். 175 கிறிஸ் கெயில் இருந்த போது இருந்தேன் இந்த டக் அவுட்ல நான். That doesn't happen day in and day out. It happens one game where a batsman like this go better. Brendan McCullum the first game அப்பயும் டக் அவுட்ல இருந்தேன் நான். 158 அடிச்ச போது அந்த மாதிரி. அதாவது மோசமா பவுலிங் போறீங்க, இல்ல ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராடினரியா பட்டுச்சுன்னா ஓகே, தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது வந்துட்டு by just playing slam bang cricket like this, when you go for test matches or ICC tournament or 50 overs game அப்படின்னா, if you're taking this preparation, this mindset to the next format, you got to be blamed. யூ ஹாவ் டு அடாப்ட் அஸ் அ பேட்ஸ்மேன். நான் வந்து இங்க ஒரு 2 மாசம் வந்து எல்லா பாலையும் அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு உங்களுக்கு இவங்க நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு ககிசோர் அபாதா, ஆண்ட்ரிக் நார்கே, மார்க் ஹான்சன் நிக்கிறான் ஜோனாஸ்பர்க்லன்னா, அவனை போய் நான் இறங்கி அடிச்சு நான் அவுட் ஆறேன் இந்த பழக்கம் அதனால அப்படின்னா, யூ ஹாவ் டு பி பிளேம்டு. You're playing cricket at the highest level. If you are not there to adapt to one format to other format, இன்னைக்கு ஐபிஎல் முடிஞ்சு தூங்கி அடுத்த நாள் இடறீங்க, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஜோனாஸ்பர்க்ல சீரீஸ்னா அது தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் சொல்றேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு துப்பாக்கி முன்னாடி சுடும் பின்னாடி சுடும்பாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது டெஸ்ட் கிரிக்கெட் நம்ப மாட்டீங்க, வெறும் லேப் ஷாட் ரிவர்ஸ் லேப்பா பிராக்டிஸ் பண்ணுவார் T20ல. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கீப்பிங் பேடு மட்டும் லெஃப்ட் லெக் போட்டுன்னு நின்றுட்டு இருப்பாரு, கிளவுஸை போட்டுன்னு. ஃபோர்த் ஸ்டம்ப்ல வந்து போட சொல்லுவாரு. ஃபோர்த் ஸ்டம்ப்ல த்ரோ டவுன் 18 யார்ட்ல இருந்து கையில இருந்து இப்படி போட சொல்லுவாரு. ஸ்டிக்ல கிடையாது, கையில இருந்து இப்படி போட சொல்லுவாரு. அப்படியே விட்டுனே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, ஒரு 25 பால் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஒரு பேடை கட்டின்னு அப்படியே விட்டுனே இருப்பாரு.
விட்டுனே இருப்பாரு. ஈவன் வைடர்னுவாரு. நேரம் ஒரு ரூபாய் கூட போடாது. எனக்கு அந்த ஹேபிட் வரணும். T20 கிரிக்கெட் நான் ஆடிட்டு வந்திருக்கேன். என் மைண்ட்ல அது இறங்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 25 பால் விட்டுனே இருப்பாரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் நெட்ஸ்ல போயிட்டு ஆட ஆரம்பிப்பாரு. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டபிலிட்டி. ஸோ நீ ஐபிஎல் நான் ஆடிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் நோண்டி கொடுத்துட்டான்னா எனக்கு பழக்கம் இல்லை. 2 மாசம் ஐபிஎல் ஆடினா தட் இஸ் நாட் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே, ஒரு படத்துல வந்துட்டு உங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து ஹீரோவா நடிக்கிறாருன்னா, மாஸ்டர் படத்துல பவானி சோலி முடிஞ்சு அப்படின்னா வில்லனா ஆகணும். தட் இஸ் கால் அடாப்டபிலிட்டி. அடிங்க, என்ன அடிக்கிறியா நீ, நான் ஹீரோ, நான் வந்து ஒவ்வொரு படத்துலயும் அடிச்சுதான் பழக்கம், நான் ஒன்னு அடிப்பேன் அப்படின்னு மாஸ்டர்ல தளபதி விஜய் அடிக்க முடியுமா? இல்ல அடிச்சா பாப்பாங்களா எல்லாரும்? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அடாப்டபிலிட்டிங் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவர் சொல்றதை ஒத்துப்பேன். தே ஷுட் பி a striking balance between bat and ball when it comes to the pitches. Secondly, that cannot be a blip that can be put on either batsman or bowlers to prepare and adapt when you go for the next format. This is what little I know from my point of view, Vicky. If you want to add on, also give a glittering, finish on the preview between must win for CSK versus LSG. பிரிண்ட சம பண்ணுங்க பிடாக். அதான் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டையும் நீங்க உடனே அதான் அது வந்து ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ் தோத்த உடனே இதெல்லாம் இம்பாக்ட் அப்படியே கொஞ்சம் அஜிடேஷன் எல்லாருக்குமே இருக்கு. T20 பார்த்து நீங்க டெஸ்ட்ல செலக்ட் பண்றீங்க, T20ல இருந்து டெஸ்ட்டுக்கு, அதெல்லாம் அந்த ரெண்டுமே ஃபார்மேட்டை கிளப் பண்ணக்கூடாதான் நானும் நினைக்கிறேன். அதான் நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க என்ன பண்ணணும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு. கிளிட்டரிங் க்ளோசிங் தாட்ஸ் அப்படின்னு நீங்க மஸ்ட் வின்னு ஒரு மசான வின் பண்ணுவாங்களா, ஈஸியா வின் பண்ணுவாங்களா, என்னன்றத சொல்லுங்க. அது அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த சீனியர் பிளேயர்ஸ் சஞ்சு சாம்சனும் ருத்துராஜ் கெய்க்வாடோ ஏன் இந்த 10 மேட்ச்ல இன்னியோட நான் ஜெயிக்கிற அந்த 6வது மேட்ச், ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு ஓவரும் ஒவ்வொரு ரன்னும் நானா செதுக்குனதுடா அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நின்று முடிச்சு கொடுக்கணும். இட் இஸ் வெரி சிம்பிள். ருத்ராஜ் கெய்க்வாட் பியூட்டிஃபுல்லா செகண்ட் ஃபிடல் ஆடுறாரு சஞ்சுக்கு. Sanju is also human. ஒருவேளை சஞ்சு அவுட் ஆயிட்டனா ருத்ராஜ் has to take that mantle and up the ante and bat until 14 overs to make sure one of these two has to stay there. That's an absolute part. நான் திருப்பி சொல்றேன், நம்ம பிடிச்ச டீம் பிடிக்காத டீம் இந்த முட்டு கொடுக்குற பிசினஸே கிடையாது. 17 for 2 in 2 overs with both your senior players out, CSK is going to be in serious trouble. I'm telling you again. அவங்க போலிங் லைனப் ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஷமிக்கெல்லாம் நீ எடுத்தோடனே கொடுத்தீங்கன்னா பூந்துருவாரு. பிச்சில் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பூந்துருவாரு. பிரின்ஸ் யாதவ் பயங்கரமா போடுறாரு. மயங்க் யாதவ்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆன் இஸ் டே கேன் கம் தேர் அண்ட் ரஷ் யூ அப். திக்வேஷர் இஸ் ஆல்சோ த சேம் குட் பவுலர். அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு not take the opponents for granted. The great chance the CSK also for them to build momentum. அதான் சொல்றேன், இப்ப 4-4 கேகேஆர் ஜெயிக்கணும், 17 வந்துருவாங்க. 4-4 ஜெயிச்சா 18. அப்படியே நீங்க 4-3 வித் குட் நெட் ரன் ரேட்னா கூட ஒரு சான்ஸ் டு கோங்கும் போது, from losing 3 games in the bottom of the table, people saying that you're going to finish on the wooden spoon have given you a chance after 10 games. Come on, this is the time to rise up. Don't see where the opponents are placed at the bottom. அதை பார்த்துட்டோம்னா எல்எஸ்ஜி ஃப்ரீயா ஆடுவாங்க. ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த மேட்சுக்கு போவாங்க. ஒரு cheered up குரூப்பா. தோத்துட்டா ஓகே, நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி we are preparing for the next year வருவாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நார்மலா 52 மேல என்னோட மீட்டர் தாண்டாது. somehow I feel CSK is going to have it a bit easyன்னு என்னை சப்போர்ட் பண்ற மாதிரி விக்கி இன்னும் 5 இது மேல கொடுத்துருக்காங்க. பாப்போம், கொஞ்சம் 2-3 நாள் ஒரே மான பங்கமா இருக்கு. இந்த வின் ஃபேக்டர் கரெக்டா எவன் டிக் பண்றானோ அவன் ஜெயிச்சுங்க மானத்தை வாங்குறாங்க. 2 பேரும் அப்படி பின்னாடி இருக்கும். அவரு 98ல இருந்து 96 வந்திருக்காரு. பாப்போம், இப்ப 96ல இருந்து இந்த மேட்சுக்கு 97 போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டபுள் ஹெட்டர்லயும் ஒரு 97ல இருந்து 98 போறாரா அப்படின்னு. கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் Blockbuster Sunday double header. அங்க சாயங்கால ஈசலா வேற with your very own 98% accurate blast fitness. Until then, thanks a lot and bye bye.